Force of 3 Newton acts on a system of two blocks of mass 3 kg, that is 2 kg, and 1 kg as shown in figure. Standard force between the blocks is diagram பார்த்தோம்னா நமக்கு தெரியும். உங்களுக்கு 2 kg 1 kg both are in contact with each other. Acceleration உங்களுக்கு வந்து 3 Newton force வந்து 2 kg ஆக்ட். Now total mass of the system என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு m1 plus m2, m1ங்கிறது வந்து 2 kg, m2ங்கிறது வந்து 1 kg. ஸோ நெட் மாஸ் வந்து என்னது உங்களுக்கு டோட்டல் மாஸ் வந்து 2 kg. ஸோ ஆக்சிலேஷன் வந்து f by m1 plus m2. f எவ்வளோ இங்கே ஆக்ட் பண்ணுறது உங்களுக்கு டோட்டலாக 3 Newton டிவைட் பை மாஸ் எவ்வளவு டோட்டல் மாஸ் 3 இதை வச்சுருக்கோம். இப்போ 3 by 3 என்னது சொன்னால் உங்களுக்கு 1 மீட்டர் per second ஆக்சிலேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் உங்களுக்கு 1 kg நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த ரெண்டுக்குள்ள கான்டாக்ட் இப்போ வந்து இங்கே எக்ஸுங்கிறது ஃபோர்ஸ் இதெல்லாம் ஆக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வரும் எக்ஸ். ஸோ 1 kg இது ஆக்சிலேஷன் வந்து இந்த டைரக்ஷன் ஆகும். இப்போ இன்பிடிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு 3 Newton இங்கே 2 kg ஆட் பண்ணுது லெஃப்ட் சைடு. ரைட் சைடு 2 kg இந்த இடத்துல உங்களுக்கு கான்டாக்டில் இருக்க 1 kg இருக்குங்களா, அதில் மேலே கொடுக்கக்கூடிய எக்ஸுங்கிற ஃபோர்ஸுனால திஸ் மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரியாக்ஷன் எக்ஸ். அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து 2 kg வந்து 1 kg கொடுக்குறோம், அதே அளவுக்கு ஃபோர்ஸ் என்ன பண்ணும் 2 kg மேலே எக்ஸெப்ட் பண்ணும் அந்த 1 kg. ஸோ தட் நமக்கு இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு ரெடியூஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம் 2 kg வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன வரும் 3 Newton மைனஸ் இந்த ஆப்போசிட் ஆக்சிஸ் 3 minus எக்ஸ் தான் நெட் ஃபோர்ஸ் இங்கே இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் திஸ் ஆனது 2 இன்ட்டு ஆக்சிஸ் இ. ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன் ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு எக்ஸாம் தேவை. இப்போ எக்ஸ் எவ்வளோ எடுப்போம், எக்ஸ் இஸ் 3 minus 2 வரும். 3 minus 2 இன்ட்டு ஆக்சிஸ் என்ன முடிச்சிருக்கோம் 1 மீட்டர் per second. ஸோ 3